இத்திருக்கோவில் சுமார் 480 ஆண்டுகள் பழமையான திருக்கோவில். இங்கு மூலவர் திருவேங்கடமுடியான் வெங்கடேச பெருமாள். பெருமாள் திருமலையில் எப்படி இருப்பாரோ அதே போல் இங்கேயும் காட்சி அளிக்கிறார். இங்க வரவா பெருமாளை சேவிக்க வரவா உள்ள சேவிக்கும் பொழுது மலையில தன்னால பெருமாளுடைய அனுகிரகம் இருக்கு. ஏதோ ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ அங்க பெருமாளை சேவிக்க முடியும். அந்த மாதிரி இங்க வரவா வயசானவார்கள் எல்லாரும் இங்க வரும்போது இந்த பெருமாளை சேவிக்கும் பொழுது எங்களால் அங்க ஒரு 5 நிமிஷம் கூட சேவிக்க முடியலையே, இங்க ஒரு 5 நிமிஷம் நிம்மதியா இருந்து சேவிக்கிறமேன்னு சொல்லி சேவிச்சுட்டு போவா. திருமலையில பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை ஒரு நாள் தான் நேத்திர தரிசனம். மற்ற நாளைக்கெல்லாம் பச்சைக்கல்புர திருமண் காப்பு இங்க ரொம்ப விசேஷம். ஆனா இங்க நம்ம பெருமாளுக்கு எப்படி பாத்தீங்கன்னா நித்தியமே நேத்திர தரிசனம் தான். விசேஷ காலத்துல திருமலை மாதிரியே பச்சைக்கல்புர திருமண் காப்புல பெருமாள் சேவை சாதிக்கிறார். ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் வருஷத்துல ஒரே ஒரு நாள் தான் போகி திருக்கல்யாணம். இந்த 30 நாள் தனுர் மாசத்துல 30வது நாள் போகி அன்னைக்கு திருக்கல்யாணம். அதே வருஷத்துல ஒரு நாள் தான் இங்க ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் ரொம்ப விசேஷமா இங்க நடக்கிறது. ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, அதாவது உடம்பு சரியில்லாதவா, நோய்பட்டவா, நோய் இருக்கிறவா, எல்லாம் பிறந்த குழந்தைலேருந்து பெரியவா வரலையும் அந்த குழந்தைகள் எதுக்கு அழுன்றதும் தெரியாது, அந்த மாதிரி இருக்கவா, இந்த பில்லி ஏவல் சூன்யம் இந்த மாதிரி இருக்கிறவா, அந்த மாதிரி காத்து கருப்பு சேஷ்டைகள் இருக்கவா எல்லாருமே இங்க வருவா. அந்த தீர்த்தம் தெளிச்சுப்பா. ஸ்ரீ அக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் லக்ஷ்மீ வல்லவ சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஸ்ரீ அலர்மேலு மங்கா சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி பைராகி மடம் திருக்கோவில். இந்த திருக்கோவில் சென்னை சவுகார்பேட்டை NSC போஸ் ரோடில் ஜெனரல் முத்தையா தெருவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவில் சுமார் 480 ஆண்டுகள் பழமையான திருக்கோவில். இங்கு மூலவர் திருவேங்கடமுடியான் வெங்கடேச பெருமாள். பெருமாள் திருமலையில் எப்படி இருப்பாரோ அதே போல் இங்கேயும் காட்சி அளிக்கிறார். நம் திருக்கோவில் லாகூரில் இருந்து லால்தாஸ் என அழைக்கப்படும் மகந்தாள் சுமார் 480 வருடங்களுக்கு முன்பு இங்கு திருக்கோவில் கட்டப்பட்டன. அவர் இங்க ராமருடைய மடம் கட்டினார். ராமர் மடம் கட்டி இங்கிருந்து திருமலைக்கு பாத யாத்திரைக்கு போயிட்டு வருவார். அப்படியே அவர் பாத யாத்திரைக்கு போயிட்டு வரும்போது பெருமாள் அவருக்கு கனவுல எனக்கு இங்க ஒரு சன்னதி கட்டணும், வயசானவா என்னை மலைக்கு சேவிக்க முடியாதவா இங்க சேவிக்கணும்னு கனவுல சொன்னார். அதாவது அந்த காலத்துலலாம் திருமலைக்கு போயிட்டு வரதுக்கு வெஹிக்கல்ஸ் எதுவும் இல்லை, நட பாதை வழியாக தான் எல்லாரும் போய் பெருமாளை சேவிச்சுட்டு வரணும். அந்த மாதிரி இருக்கிறதுனால இங்கே எல்லாரும் மலைக்கு வயசானவா என்னை சேவிக்க முடியாதவா இங்கே சேவிக்கணும்னு அவருக்கு கனவுல சொன்னதுனால இங்கே ஒரு மகாவிஷ்ணு டெம்பிள், அதாவது இந்த திருவேங்கடமுடியான் உடைய சன்னதியை கட்டணும்னு கட்டினார். அவர் ஒரு கோவில் குளம்லாம் எப்படின்னா எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் ஊரில் ஜனங்கள் இருந்த ₹1 வாங்கி தான் கட்டணும்னு அந்த மாதிரி இங்கே இருக்குவாக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் கேட்டு இந்த திருக்கோவில் இங்கே அமைஞ்சது. இங்கே திருவேங்கடமுடியான் வெங்கடேச பெருமாள் திருமலையில் எப்படியோ அதே மாதிரி பெரிய பெருமாள் இங்கே அதே மாதிரி சேவை சாதிக்கிறார். இங்கே பெருமாளுக்கு பார்த்திங்கன்னா தை மாதம் சிரவண நட்சத்திரத்தில் பெருமாளுக்கு இங்கே லட்சார்ச்சனை விசேஷமாக நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் இங்கே ரத சப்தமி உற்சவம் விசேஷமாக நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பெருமாளுக்கு பல்லவ உற்சவம் ரொம்ப விசேஷம். அதாவது 7 தரைகள் போட்டு பெருமாளுக்கு திருப்பாக்கடலில் எப்படி இருக்காரோ அதே மாதிரியே இங்கே 3 நாட்களுக்கு பல்லவ உற்சவம் ரொம்ப விசேஷமாக நடக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆவணி மாதத்தில் பெருமாளுக்கு இங்கே பவித்ரோற்சவம் ரொம்ப விசேஷமாக நடக்கும். அதே போல் திருமலையில் எப்படியோ அதே மாதிரி இங்கேயும் பிரம்மோற்சவம் பெருமாளுக்கு 10 நாள். அங்கே எப்படி கொடியேற்றுறாலோ அதே மாதிரி இங்கேயும் கொடியேற்றி பெருமாளுக்கு 10 நாள் இங்கேயும் திருமலை மாதிரியா இங்கே பிரம்மோற்சவம் இங்கே பெருமாளுக்கு நடக்கிறது. அதுக்கப்புறம் பெருமாளுக்கு பார்த்திங்கன்னா ராப்பத்து பகல் 10 உற்சவங்கள்லாம் ரொம்ப விமர்சனமாக நடக்கிறது. வைகுண்ட ஏகாதசி இங்கே ரொம்ப விமர்சனமாக பெருமாளுக்கு இங்கே ரொம்ப பெரிய வைபவமாக இங்கே நடக்கிறது பெருமாளுக்கு. அந்த மாதிரி இங்கே எல்லா உற்சவங்களும் திருமலையில் எப்படியோ அதே போல் இங்கேயும் வைகானச ஆகம ரீதிப்படியாக இங்கேயும் எல்லா பூஜை புனஸ்காரமும் இந்த பெருமாளுக்கு நடக்கிறது. இங்கே வரவா பெருமாளை சேவிக்க வரவா உள்ள சேவிக்கும் பொழுது மலையில் தன்னால் பெருமாளுடைய அனுகிரகம் இருக்கு. ஏதோ ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ அங்கே பெருமாளை சேவிக்க முடியும். அந்த மாதிரி இங்கே வரவா வயசானவார்கள் எல்லாரும் இங்கே வரும்போது இந்த பெருமாளை சேவிக்கும் பொழுது எங்களால் அங்கே ஒரு 5 நிமிஷம் கூட சேவிக்க முடியலையே, இங்கே ஒரு 5 நிமிஷம் நிம்மதியாக இருந்து சேவிக்கிறமேன்னு சொல்லி சேவிச்சுட்டு போவா. நாங்கள் யாரையும் ரொம்ப நேரம் நிற்காதீங்க சேவிக்காதீங்கன்ற அந்த வார்த்தைகள்லாம் எதுவும் சொல்கிறதில்ல. அவள் மனசார இங்கே இருந்து அந்த பெருமாளை சேவிக்கிறா. ஏன்னா மலைக்கு போய் சேவிக்க முடியாதவாளுக்காக தான் இங்கே அபிமானமாக கட்டப்பட்ட இந்த திருக்கோவில். எல்லாரும் இங்கே சேவிச்சுட்டு போகிறான். இந்த பெருமாள் நித்தியப்படியில் பார்த்தீங்கன்னா இங்கே நேத்திர தரிசனம் ரொம்ப விசேஷம். இந்த பெருமாளுக்கு டெய்லியே நேத்திர தரிசனத்தில் கண் மலரோட சேவை சாதிக்கிறார் பெருமாள்.
திருமலையில் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ஒரு நாள் தான் நேத்திர தரிசனம், மற்ற நாளைக்கெல்லாம் பச்சைக்கற்பூர திருமண் காப்பு இங்கே ரொம்ப விசேஷம். ஆனால் இங்கே நம்ம பெருமாளுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா நித்தியமே நேத்திர தரிசனம் தான். விசேஷ காலத்தில் திருமலை மாதிரியே பச்சைக்கற்பூர திருமண் காப்பில் பெருமாள் சேவை சாதிக்கிறார். பெருமாளை எல்லாரும் நல்லபடியாக சேவிச்சுட்டு வெளியில் வரும்பொழுது அங்கேயே சைடில் பார்த்தீங்கன்னா பெருமாள் சன்னதி உள்ளே ரங்கநாதர், அதாவது திருப்பார் கடலில் எப்படி அந்த மாதிரி ஸ்ரீரங்கம் மாதிரி ரங்கநாத பெருமாள் பூதேவி ஸ்ரீதேவி தாயாரோட பிரம்மாவோடைய உற்சவரோடு அங்கே இருக்கார். அதுக்கப்புறம் அப்படியே வந்து பிரதட்சணமாக வந்தால் தாயார் சன்னதி சேவிக்கலாம். இங்கே அலர்மேலுமங்கை தாயார் இங்கே ரொம்ப விசேஷம். நம்ம தாயார், இந்த தாயாருக்கு அடி உத்தரத்து அன்னைக்கு இங்கே தாயாருக்கு லட்சார்ச்சனை பெரிவா காலத்துலேருந்து ரொம்ப விசேஷமாக நடக்கிறது. அது மட்டும் இல்லாத இந்த தாயாருக்கு எப்படின்னா வருஷத்தில் ஒரு நாள் தான் பெருமாள் தாயாருக்கு பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரத்தில் பங்குனி உத்திரம் அப்படின்ற திருக்கல்யாணம் வருஷத்துல ஒரு நாள் தான் இங்க தாயார் பெருமாளுக்கு விசேஷமா நடக்கிறது. அன்னைக்கு பங்குனி உத்திரத்தன்னைக்கு பெருமாள் தாயாருடைய சன்னதிக்கு ஏழு அங்க திருக்கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராத்திரி சேத்தியர்ன்ற ஒரு விசேஷமான ஒரு உற்சவம். தாயார் சன்னதி உள்ளே பெருமாள் சேத்தி, அதாவது பெருமாள் தாயார் எல்லாம் ஒன்னா ஏழு அன்னைக்கு ராத்திரி ரொம்ப விசேஷமா அந்த உற்சவம்லாம் இங்க வைபவம் நடக்கும். அது எதுக்காகன்னா அன்னைக்கு அந்த உத்திரத்தன்னைக்கு திருமணம் ஆகாதவாள்லாம், அதாவது ரொம்ப பேருக்கு கல்யாணம் ஆள வயசு அதிகமாக இருக்கவா அந்த மாதிரி எல்லாம் இங்கே வருவா. இந்த தாயார்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போவா. அவளால் முடிஞ்சது இந்த மஞ்சக்கிழங்கு கொண்டு வந்து இந்த தாயாரை வளம் வந்துட்டு அப்புறம் கடைசி நாள் முடிஞ்ச உடனே அந்த மஞ்சக்கிழங்கை வந்து எங்கள் தாயாண்ட சமர்ப்பணம் பண்ணிடுவா. அது பொடியாக்கி எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு பிரசாதமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி திருமண தடைகள் இருக்கிறவா அவள்லாம் வந்து இந்த தாயாரை வந்து சேவிப்பா. அதே மாதிரி இங்கே தாயார்கிட்டக்க என்னடா பார்த்தீங்கன்னா தாயாருக்கு வந்து கார்த்திகை மாதம் திருச்சானூரில் எப்படியோ அதே மாதிரி இங்கே கார்த்திகை மாதம் தாயாருக்கு இங்கே பஞ்சமி தீர்த்தம், அதாவது 10 நாள் தாயாருக்கும் பிரம்மோற்சவம் இங்கே நடக்கிறது. கார்த்தால வேலை டெய்லி மகா திருமஞ்சனம் தாயாருக்கு. திருமஞ்சனம் முடிஞ்சதுக்கப்புறம் சாயங்காலத்தில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விசேஷமான வாகனத்தில் தாயார் ஏழ்றார். அதில் பார்த்தீங்கன்னா எல்லா கோவில்லையுமே கருட வாகனம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. கருட வாகனம் எல்லாரும் சேவிக்கலாம். ஆனால் இங்கே தாயாருக்கு பார்த்தீங்கன்னா பெண் கருடி வேறு எங்கேயும் இல்லை. இந்த தாயாருக்கு பிரம்மோற்சவத்தில் 6ஆம் நாள் அன்னைக்கு பெண் கருடி வாகனம், தாயார் வந்து பெண் கருடி வாகனத்தில் ஏறி எல்லாருக்கும் சேவை சாதிக்கிறார். அதே மாதிரி 9ஆம் நாள் அன்னைக்கு இங்கே வராக புஷ்கரணின்ற இந்த புஷ்கரணியில் தாயாருக்கும் இங்கே வந்து தீர்த்தவாரி நடக்கும். 10ஆம் நாள் அன்னைக்கு யசோதா கண்ணன்ற அந்த சாத்துப்படி திருக்கோலம் சாத்திக்கிறார். கையில் கண்ணனை ஏழை பண்ணி ஒரு கையில் பாலாடையில் பால் கொடுக்குற மாதிரியே அந்த கிருஷ்ணருக்கு கண்ணனுக்கு பால் கொடுக்குற மாதிரி ஒரு விசேஷமான ஒரு திருக்கோலம் இங்கே அந்த தாயார் சாத்திக்கிறாரு. அது எதுக்கடான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த கார்த்திகை மாதத்துலேயும் நிறையா பேர் வருவா. இந்த திருமண தடைகள் இருக்கவா எல்லாரும் இந்த கார்த்திகை மாதம் வருவா. அது இல்லாத இந்த புத்திரபாகியம் இல்லாதவா குழந்தைகள் இல்லாதவா வந்து இந்த தாயாரை வந்து வளம் பெறுவா. அன்னைக்கு அந்த 10ஆம் நாள் அன்னைக்கு இங்கே வந்து அந்த தாயாரை சேவிச்சு போவா. அந்த திருக்கோலத்தில் சேவிச்சு போவா. ரொம்ப விசேஷமானவா தாயார். அதே மாதிரி வருஷத்தில் ஒரு நாள் தான் இந்த தாயாருக்கு பெருமாளுக்கும் திருக்கல்யாணம் நடக்கிறது. அதே மாதிரியே தாயார் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு வரதர் இருக்கார். காஞ்சியில் எப்படியோ அதே மாதிரி வரதர், அவருக்கும் அங்கே காஞ்சிபுரத்தில் எப்படி அன்னைக்கு பிரம்மோற்சவமோ அந்த மாதிரி இங்கே கடைசி நாள் அவருக்கும் இந்த திருமஞ்சனங்கள் விசேஷங்கள்லாம் அவருக்கும் நடக்கிறது. விசேஷமான திருமஞ்சனங்கள்லாம் மண்டபப்படி வரதருக்கும் இருக்குது. தாயார் சன்னதி பக்கத்துலேயே ராமரும் இருக்கார். அந்த ராமருக்கும் 10 நாள் இங்கே விசேஷமான மண்டபப்படிகள்லாம் நடக்கிறது. ஸ்ரீராம நவமி ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் பிரதட்சணமாக வந்தீங்கன்னா இங்கே ஆண்டாள் சன்னதி, ஆண்டாள் சேவிக்கலாம். ஆண்டாள் வந்து ஸ்ரீவல்லிபுத்தூரில் எப்படி இருப்பாளோ அதே மாதிரியே ஆண்டாள் இங்கே சேவை சாதிக்கிறார். ஆண்டாள் சன்னதி, ஆண்டாளுக்கு பார்த்தீங்கன்னா திருவாடிப்பூர உற்சவம் ரொம்ப விசேஷமாக இங்கே நடக்கும். அது இல்லாத ஆண்டாளுக்கு இங்கே மாசி மாதம் பூரம், அந்த மாசி பூரத்தில் ஆண்டாளுக்கு இங்கே லட்சார்ச்சனை வருஷத்தில் ஒரு நாள் நடக்கிறது. அதே மாதிரியே ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் வருஷத்தில் ஒரே ஒரு நாள் தான் போகி திருக்கல்யாணம். இந்த 30 நாள் தனுர் மாதத்தில் 30வது நாள் போகி அன்னைக்கு திருக்கல்யாணம். அதே வருஷத்தில் ஒரு நாள் தான் இங்கே ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் ரொம்ப விசேஷமாக இங்கே நடக்கிறது. அது மாதிரி ஆண்டாள் சன்னதியில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் இருக்கார். ருக்மணி சத்யபாமாவோட கிருஷ்ணர். அது இல்லாத உள்ளே பாண்டுரங்கன் இருக்கார். ருக்மணி பாண்டுரங்கன் உள்ளே இருக்கார். உற்சவமூர்த்தி இருக்கார். அதே பக்கம் ஆண்டாளுக்கு வலது பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே வராகமூர்த்தி இருக்கார். அதாவது வந்து திருப்பதியில் எப்படி வராக பெருமாளும் அந்த மாதிரி பெரியவா இங்கேயும் வராக பெருமாளும் இங்கே ஏழை பண்ணி வச்சிருக்கார். அந்த நாள் தான் அந்த வராக சுவாமிக்கு எதிர்த்தா போலே இந்த புஷ்கரணி அமைஞ்சிருக்கு. அதனால தான் வராக புஷ்கரணின்னு இந்த புஷ்கரணிக்கு பேர் பெரிவா வச்சிருக்கா. மாதிரி வராக பெருமாளை சேவிக்கலாம். இந்த வராக பெருமாளுக்கு இந்த நிலம் வாங்குறவா, நிலம் விற்கணுன்றவா, இந்த பூமி சம்பந்தப்பட்டவா, இந்த மாதிரி வந்து வீட்டில் சில கஷ்டங்கள் இருக்கவாள்லாம் யார் மூலியமோ கேள்விப்பட்டுன்னு இங்கே வந்து எல்லாரும் வந்து இந்த வராக பெருமாளை சேவிக்கிறா, அர்ச்சனை பண்ணிட்டு போகிறா. அதுக்கப்புறம் ஆண்டாள் சன்னதிக்கு நேராக எதிர்த்தா மாதிரியே வந்தீங்கன்னா இங்கே லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி
ஏழு இருக்கார். இங்கே லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி ரொம்ப விசேஷம். இங்கே நம்ம கோவிலில் மூலவர் பார்த்தீங்கன்னா சிம்மத்தினுடைய பார்வை எப்படி இருக்குமோ அதே மாதிரியே சுவாமி வீக்ஷண்யமாக இருப்பார். உற்சவமூர்த்தியும் ஏழு இருக்கார். இங்கே பிறந்த குழந்தையிலேருந்து பெரியவா வரலையும் எல்லாரும் வருவா. எதுக்குன்னா இங்கே பெருமாள் பெரியவா காலத்துலேருந்து நாங்கள் ஒரு யந்திரம் வச்சுருக்கா. பெருமாள்கிட்ட பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கா. அந்த யந்திரத்தில் நாங்கள் மந்திர தீர்த்தத்தை அபிஷேகம் பண்ணி அபிமந்திரம் பண்ணி அதை அவளுக்கு 3 தடவை தெளிப்போம். அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, அதாவது உடம்பு சரியில்லாதவா, நோய்பட்டவா, நோய் இருக்கிறவா, எல்லாம் பிறந்த குழந்தைலேருந்து பெரியவா வரலையும் அந்த குழந்தைகள் எதுக்கு அழுன்றதும் தெரியாது. அந்த மாதிரி இருக்கவா, இந்த பில்லி ஏவல் சூன்யம் இந்த மாதிரி இருக்கிறவா, அந்த மாதிரி காத்து கருப்பு சேஷ்டைகள் இருக்குவா, எல்லாருமே இங்கே வருவா. அந்த தீர்த்தம் தெளிச்சுப்பா. ஷோலிங்கரில் எப்படி அந்த சங்கு தீர்த்தம் தெளிக்கிறாளோ அதே மாதிரி இங்கே லக்ஷ்மி நரசிம்ம சுவாமின்ற எல்லாருமே அந்த தீர்த்தம் தெளிச்சுப்பா. இங்கே ரொம்ப விசேஷம். இந்த பெருமாள்கிட்ட இந்த லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியின் சேவிச்சு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பூரி ஜெகநாத சுவாமி இருக்கார். அவரும் ரொம்ப விசேஷம். அந்த பூரியில் அங்கே உற்சவம் நடக்கும் பொழுது இங்கேயும் வரவாள்லாம் இங்கே பெருமாளை சேவித்து அர்ச்சனை பண்ணிட்டு அவா இங்கே பெருமாளையும் சேவிச்சுக்கிறவாள்லாம் இருக்கா. அதே மாதிரி நம்ம வைராகிமடம் திருக்கோவிலுக்கு வந்தீங்கன்னா இங்கே எல்லா சுவாமிகளையும் ஒன்றா சேவிக்கலாம். எல்லாரும் திருவேங்கடமுடையான் வெங்கடேச பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்று செல்லுமாறு. இங்கே இந்த வராக புஷ்கரணின்றது ரொம்ப விசேஷம். இந்த புஷ்கரணியில் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு ஒரு 3 தடவைக்கு மேலே இங்கே தீர்த்தவாரி உற்சவம் நடக்கும். அதாவது ரத சப்தமி உற்சவத்து போலும் இங்கே தீர்த்தவாரி பெருமாளுக்கு அந்த குளத்தில் நடக்கிறது. அதே மாதிரி பெருமாளுடைய பிரம்மோற்சவமும் அங்கே தான் தீர்த்தவாரி பெருமாள் குளத்தில் தான். அதே மாதிரி தாயாருடைய பஞ்சமி தீர்த்தமும் அன்றைக்கும் இந்த குளத்தில் தான் விசேஷமாக தீர்த்தவாரி நடக்கிறது. ஏன்னா இவ்வளோ பெரிய கோவில் இந்த சென்னை சிட்டியில் இந்த பைராகிமடம்ன்ற இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கே இந்த குளம் ரொம்ப விசேஷம். ஏன்னா இவ்வளோ பெரிய குளத்தோட இவ்வளோ பெரிய கோவில் அமைஞ்சிருக்குன்றது சில பேருக்கு தெரியாது. எல்லாரும் இங்கே தெரியாதவா பார்க்கும்பொழுது தான் எல்லாம் ரசிக்கிறா, ரொம்ப சந்தோஷப்படுறா. எல்லாருமே இவ்வளோ பெரிய கோவில் இங்கே அமைஞ்சிருக்குன்றது எல்லாருக்கும் மனசார ரொம்ப திருப்தியாக இருக்குது. அதே மாதிரி இங்கே இந்த திருவேங்கடமுடையானை பார்க்கும்பொழுது எங்களுக்கு அப்படியே சுவாமி மலையில் எப்படி நாங்கள் சேவிக்கிறோமோ தத்ரூபமாக அப்படியே இருக்காருன்றது அந்த ஃபீல் எல்லாருக்கும் இங்கே வருது இந்த பெருமாளை சேவிக்கும் பொழுது. அதே மாதிரியே இன்னொரு விசேஷம் என்னன்னா திருமலையில் பிரம்மோற்சவம் நடக்கும். இங்கிருந்து தான் அந்த திருக்கொடைகள் மலைக்கு போகிறா. அவள் இங்கேருந்து என்ன பண்ணுறா, சென்னகேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு அந்த கொடையை காத்தால் அங்கேருந்து ஆர்த்தி பண்ணிவிட்டு நேராக அந்த கொடைகள் எடுத்துன்னு நம்ம சன்னதிக்கு தான் வருவாள். சுமார் ஒரு 12லேருந்து 12:30 மணிக்கு நம்ம சன்னதிக்கு வருவாள். வந்ததுக்கப்புறம் இங்கே ராவுகால யமகண்டெல்லாம் முடிஞ்சு சாயங்காலம் ஒரு 4:30-5 மணிக்கு மேலே தான் இங்கேருந்து ஆர்த்தி ஆகி இந்த கொடை இங்கேருந்து கவனி தாண்டும். அதுவும் ரொம்ப விசேஷம். 2 கொடைகள் நம்ம சன்னதிக்கும் புதுசாக கொடுக்குறோம். அது இல்லாத திருமலைக்கும் இங்கேருந்து தான் கொடைகள்லாம் புறப்பாடாது. ரொம்ப விசேஷமான ஒரு சன்னதி. எல்லாரும் வரணும். அங்கே ரொம்ப பேருக்கு இந்த கோவில் எங்கே இருக்குன்றது தெரியல. இந்த கோவில் சென்னை சவுகார்பேட்டையில், அதாவது என்எஸ்சி போஸ் ரோடில் அங்கே வந்தீங்கனால் இந்த சவுகார்பேட்டையில் பைராகி மடம் திருவேங்கடமுடையான்னா யாரோனா சொல்லிடுவான். பெரிய ராஜகோபுரம் இருக்குது. அதாவது தெற்க வாசலும் இருக்குது, தெற்க சைடும் ராஜகோபுரம் இருக்குது பெருமாளுக்கு. எந்த சைட்லேருந்தும் என்ட்ரன்ஸ் இருக்குது. எல்லாரும் வரலாம், எல்லாரும் வாங்கும். பெருமாளை சேவித்து எல்லாம் வளமல்ல திருவேங்கடமுடையானுடைய அருளை பெற்றிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இது பைராகி மட்டம் டெம்பிள்ஸு, நார்த் இந்தியன்ஸு கட்டுறது டெம்பிள்ஸு. பைராகி மடத்தை 365 இயர் ஓல்டு டெம்பிள்ஸு. நார்த் இந்தியன்லேருந்து வரும் பைராகி சாமிகள் சாது சந்து இங்கே தான் தங்குவார். இங்கேருந்து தங்கிறது ராமேஸ்வரம் போவார். பைராகி மட்டோட ஃபவுண்டரு महंत लाल दास जी महाराज அவர் தான் பைராகி மடங்களோட ஃபவுண்டரு. இங்கே ராமர் சன்னதி இருக்கு, ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கு, கால் பைரவ சன்னதி இருக்கு, அம்மன் டெம்பிள் இருக்கு, ஜீவ சமாதி இருக்கு, சிவன் டெம்பிள் இருக்கு, பெருமாள் டெம்பிள் இருக்கு, கௌசாலா இருக்கு, அந்த குஃபை சன்னதி தனியாக இருக்கு, நரசிம்மன் சன்னதி இருக்கு. இங்கே நிறையா தர்சனார்த்தி வராரு, பூஜை பண்ணுறாரு, ஆஞ்சநேயர் பூஜை பண்ணுறாரு. இது ரொம்ப சக்திசாலி பவர்ஃபுல் டெம்பிள்ஸு. நிறையா பரிகாரம் நடக்குது. இங்கே நிறையால பிரார்த்தனை நடக்குது. எல்லாமே பிரார்த்தனை பண்ணுறாரு, எல்லாமே சக்ஸஸ் ஆகுறாரு. அதே மாதிரி நம்ம பைராகி மடத்தில் பெருமாள் கோயிலில் லட்சுமி நரசிம்மன் இருக்கார். ஃபெஸ்டிவல் இங்கே பைராகி மடத்தில் ஸ்ரீராம் நவமி ஃபங்க்ஷன் நடக்கும். அப்புறம் ஜூலா ஃபெஸ்டிவல் நடக்கும். அப்போது பைரவாஷ்டமி நடக்கும் ஃபங்க்ஷன் இருக்கும். ஆஞ்சநேயர் ஜெயந்தி ஃபங்க்ஷன் இருக்கும். சிவராத்திரி ஃபங்க்ஷன் இருக்கும். ஆடி மாதம் ஃபங்க்ஷன் இருக்கும். பெருமாள் கோயில் பிரம்ம உற்சவம் திருப்பதி நடக்குது. பிரம்ம உற்சவம் அதே மாதிரி சேம் பிரம்ம உற்சவம் இங்கே நம்ம பைராகி மடத்தில் நடக்குது. நிறையா பேர் எல்லாம்
தர்சனார்த்திஸ் வராரு. அவர் என்ன அவருக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது அது இங்கெல்லாம் சேவை பண்ணானாக்கா, இங்கே பலியாரம் பண்ணானாக்கா எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் தான் போகிறாரு. இன்னும் வரைக்கும் எல்லாமே கூட்டமே நிறையா இங்கே வரும். நிறையா பலியாரம் நடக்குது, நிறையா ஃபங்க்ஷன் நடக்குது, நிறையா பூஜை நடக்குது. எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் தான் இங்கேருந்தே போகிறாரு. சண்டே ஞாயிற்றுக்கிழமை கால பைரவ பூஜை நடக்கும். இங்கே அஷ்டமி கால பைரவ பூஜை நடக்கும். அது ரொம்ப விசேஷம் பூஜை இங்கே நடக்கும். அம்மன் பூஜை அமாவாசையாக நடக்கும். டியூஸ்டே அண்ட் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் பூஜை கண்டினியூஷன் இருக்கும். டெம்பிள் லொகேஷன்ஸு जनरल मुतिया स्ट्रीट नंबर 1 बैरागी मडम जनरल मुतिया स्ट्रीट सौकारपेट चेन्नई 79. तिरुपति कोडे इंगेलंदे कलबिट्टु ना इंगेलंदे तिरुपति कोडे इंगेलंदे कलबिट्टे नेरा तिरुपति की पोरारे. तिरुपति कोडे की टेंपल टाइमिंग मॉर्निंग 7 to 12, 5 to 8:30. श्रीजले लक्ष्मी पत्न्यो और आंध्रे भास्वे क्षद्रानि रूपम அஸ்வினோவியாகிரம் மனிஷானாம் சிவப்பதியான சர்வேஸ்வரன் திருவேங்கடமுடியான் நம்மை எல்லாம் ரட்சிக்கும் பொருட்டு சென்னை என்பதில் பெருமாள் சொப்பனத்தில் சேவை சாதித்து தன்னை மலைமாறி பிரதிஷ்டை பண்ண சொல்லி பிரம்மோத்சவம், பவித்ரோத்சவம், ரதசப்தமி எல்லாம் அண்ணும் சங்கல்பமானபடியினாலே இந்த பெருமாளுக்கு அதன் மேல் முங்காசமே திருவேங்கடமுடியான் என்கிற பேர் பிரசன்ன வெங்கடேச பெருமான். அந்த பேரே பிரசித்தம். சுமார் 450 வருடம் இந்த கோயில் ஏற்பட்டு பக்கத்தில் வைராகி மடம் என்னும் ராமர் சன்னதி உள்ளது. வைராகி என்பது வைராகியமாக இருக்கக்கூடிய வானப்பிரசாத் ஆசிரமத்தை சேர்ந்த இந்த மடத்தை சேர்ந்தவாளுக்கு பெருமாள் நாம சங்கீர்த்தங்கள் பண்ணிட்டு பக்தால் குழுக்கம் சம்பாவனையை வைத்து கொண்டு தானும் பெருமாளுக்கு ததியாராதனை அந்த மாதிரி பண்ணி பரவாளுக்கும் அந்த சௌரியங்கள் பண்ணிட்டு வந்தால் ஒரு சந்தர்ப்பத்தில் அவளுக்கு பெருமாள் சொப்னத்தில் சேவை சாட்சி அந்த மாதிரி தன்னை பிரதிஷ்டை பண்ணி பிரம்மோத்சவம், பவித்ரோத்சவம், ரதசப்தமி 7 வாகனம், தாயாருக்கு பஞ்சமி தீர்த்தோத்சவம். அதனால் இங்கே நவராத்திரி விசேஷம் இங்கே கிடையாது. இந்த மாதிரி பண்ணோன்னு சங்கல்பமாச்சு. இந்த பைராய்களில் வந்து 4 பேர்னு வியாபிச்சிடல, யாரும் அவளுக்கு சகாயம் பண்ணல. காரணம் இவா பரிசுத்தி தெரிஞ்சு கொடுத்தா செய்வாளா இல்லை சாப்பிட்டுடுவாளான்னு ஒரு சம்சயம் எல்லாருக்கும். அந்த சூழ்நிலை இந்த மாதிரி இருந்தது. அப்போ இவா இருந்த இந்த மாதிரி எனக்கு சொப்பனத்தில் சேவை சாட்சியான்னு பெருமாள் இந்த மாதிரி அவகிட்ட ரசவாத்தால் செப்பு இந்த மாதிரி தான் கொடுத்து அதை கோல்டாக்கி நம்ம கையில் கொடுப்பா. அதை வச்சுட்டு நம்ம ஆற்ற வச்சு எதாவது பண்ணலான்னு பார்க்கச்சு அந்த வஸ்து இல்லை. ஏன்னா அதுக்கு கொஞ்ச நேரம் தான் பவர், அந்த வஸ்து கிடைக்கல. சில பேர் கோவில் தானன்னு அதை விட்டுடுறா. சில பேர் கோவில் இருந்தாலும் என்ன நடக்குது என்பதை பார்க்கலாம் நீங்கள் வந்து கேட்குறா. ஆனால் இவகிட்ட இந்த மாறுதலும் இல்லை. வரைச்சே 2 பக்கம் யானை தீபஸ்தம்பம், பலிபீடம், தயஸ்தம்பம், கருணம் சுந்தி, மகாமண்டபம். அது வந்து கூர்ம பீடத்து மேலே மண்டபம் இருக்கா மாதிரி இருக்குது. அவருடைய அர்த்தம் அதல விதல பிரதமஹாசாச சப்தபாதாலும் 7 லோகம் மேலே 7 லோகம் கீழே இருக்கா மாதிரி அந்த மண்டபத்தினுடைய ஒரு அமைப்பு. உள்ளே போச்சே தெற்கே ரங்கநாதர், 2வது திருப்பதி கோயில், திருமலை பெருமாள் கோயில்னு 3வதாக காஞ்சி வரதராஜ பெருமாளை சொல்வா. தாயார் சிந்தி பக்கத்தில் வரதராஜ பெருமாள், அலர்மேல் மங்கை தாயார் பக்கத்தில் சக்கரவர்த்தி திருமகன், எதிர்க்க பக்தாஞ்சலேயர். அப்படியே பிரதட்சமாக வந்தீங்கன்னா ஆண்டாள் சன்னதி, அதில் மூலவர் நவநீத கிருஷ்ணன், உற்சவர் வேணுகோபாலன். அந்த சன்னதியிலே பாண்டரங்கனும் கூட நமக்கு எள்ளி அருள் பாதிக்கிறார். மலை மாதிரி சொன்ன காரணத்தினால ஆண்டாள் சந்தி பக்கத்தில் வராக பெருமாள் கோயிலுக்குள்ளேயே திருக்குளம் இருக்குது. இன்றைக்கி வராக புஷ்ணி என்ற பேர். எதிர்க்க லட்சுமி நரசிம்மன், பக்கத்தில் பூரி ஜெகநாத பெருமாள். ஜெகநாதர்ன்றது சாதாரணமாக வீட்டில் இருந்த பெருமாளாக இருப்பார். ஆனால் இங்கே பலராமன், கிருஷ்ணன், சுபத்ராவை பூரி ஜெகநாதன் சொல்லுவா. அதனால் பக்கத்தில் பூரின்ற ஒரு அடைமொழியை இங்கே எழுதுவான். அடுத்தது பெருமாள் பராங்க மாதா பிதா குரு தெய்வன் ஆச்சாரம் இல்லாமல் சுவாமியை போய் நம்ம சேர முடியாது. அதனால் பராங்கச வரகாலி திவராகன்னு நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், அவர் காஜான், ராமானுஜன், ஆளவந்தார், பஞ்சநம்பிகள், இப்படி அநேக சன்னதிகள் ஆழ்வாராதிகள் ஏற்றிருக்கா இங்கே. அதனால் பக்த கோடிகளுடைய ஒரு விசேஷம் ஆழ்வார், ஆச்சார புருஷா எல்லாருமே ஏற்றிருக்கா. பெருமாள் சித்திரை மாதத்தில் ராமர் உற்சவம், உடையர் உற்சவம்.
வைகாசியில் பல்ல உற்சவம், நவமி தசமி ஏகாசி 3 நாள் பல்ல உற்சவம். பெருமாள் உற்சவர் சயனபேரம் வம்சத்தை இட பண்ணி திருப்பார்கடல் சப்த சமுத்திரம் தாண்டி இருக்கா மாதிரி 7 தர சேர்த்து 7 வாட்டி திருவாராதனம், உபச்சாரங்கள், பழங்கள், இது மாதிரி நைவேத்தியங்கள் பண்ணி ஒவ்வொரு ஆத்திக்கு ஒரு தரை எடுத்து அப்புறம் ஸ்தலபுராணம் வாசிக்கிறா. பல்ல உற்சவம். ஆடி மாதம் பெரியாழ்வார் சாத்துமுறை, ஆடி மாதம் ஆணிவராசனம்னு திருமலை மாதிரியே இந்த சந்நிதியில் உண்டி உடைத்து அது ஓப்பன் பண்ணி அந்த கணக்கு வழக்க உற்சவரை வெளியில் இலை பண்ணிட்டு அந்த கணக்கு வழக்கெல்லாம் பெருமாள்கிட்ட வாசித்து அன்றைக்கி பூர்த்தி பண்ணுறா. அன்றைக்கி இந்த ட்ரஸ்டி வாளுக்கும் சன்னதி அர்ச்சகாலி வாளுக்கும் பகவான்கள் உண்டு பரிகட்டங்கள், இதெல்லாம் ஒரு விசேஷம் இங்கே. அங்கேருந்து அடுத்தபடியாக ஆளவந்தா சாத்துப்புற ஆடிப்புறம், இது ஆடி மாதம். ஆவணியில் பவித்ரோத்சவம், பொட்டாசியில் பிரம்மோத்சவம், இங்கேருந்து ஐப்பசியில் தீபாவளி அன்னக்கோட்டு உற்சவம், மனவாணி உற்சவம், இதெல்லாம் வைபவங்கள்லாம் நடைபெறுறது. மார்கழியில் இங்கே கைத்தல சேவை வந்து ஸ்ரீரங்கம் மாதிரி நம்ம சொன்னதில் இந்த கைத்தல சேவை உற்சவம் ஆசாதி கோயிலே இந்த வைபவம் கிடையாது. பெருமாள் வைகுண்டத்தில் எப்படி வீட்டில் இருக்கான்றத ஆழ்வார் வர்ணிக்கிறார். அந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பட்டோலி எடுத்து போய் நம்மாழ்வார்கிட்ட சமைச்சு அதுக்கு பரிகட்டங்கள்லாம் உண்டு. அன்றைக்கி அதுக்கப்புறம் கைத்தல சேவை, பகல் 10 40 20 நாள் வைகுண்ட வாசிக்கு புறப்பாடு, இந்த வைபவங்கள்லாம் இருக்குது அங்கேருந்து. தை மாதம் சங்கராந்தி, கனு உற்சவம், பார்வேட்ட உற்சவம், இந்த வைபவங்கள்லாம் நடைபெறுது அங்கேருந்து. அப்புறம் பூரத்தாழ்வார் சாத்துமுறை எல்லாம். மாசியில் பூரம், ஆண்டாள் லட்சார்ச்சனை, மாசி மகம், ரதசப்தமி, தை மாசி 2 சந்தர்ப்பங்களில் மாறி மாறி ஒரு ரதசப்தமி உற்சவம். பங்குனி உற்சவம், பவன உற்சவம், திருவரங்கத்தவரா சாத்துமுறை, எல்லா வைபவங்களும் மிக சிறப்பாக நடைபெறி கொண்டு இருக்கிறது. அடுத்தபடியாக பிரம்மோத்சவத்தில் ஸ்ரீபெரும்புதூர் மாதிரி ராமானுஜர் எழுதி துவஜாரோகணம். அடுத்தபடியாக இந்த பங்குனி உத்திரத்தில் பெருமாள் தாயோட ஆண்டாளுக்கும் இங்கே கல்யாண உற்சவத்தில் எழுதி சேத்தியார சேவை உண்டு. இந்த மாதிரி எல்லா வைபவமும் சேவிக்கலாம். இந்த சன்னதி வந்து பிரார்த்தனை ஸ்தலம், அபிமான ஸ்தலம். பிரம்மோத்சவ காலங்களில், பவித்ரோத்சவ காலங்களில், விசேஷ நாளில் பெருமாளுக்கு வச்ச கிரீட்டம், கர்ணபத்திரம், சங்கு, சக்கரம் இதெல்லாம் சமர்ப்பித்து பச்சைக்கற்பூரம் சாத்தினா மலையில் சேவித்த திருப்தி நமக்கு கிடைக்கிறது. மலைக்கு போக முடியாதவா, போய் சேவிக்க முடியாதவா, சேவை ஆகாதவா, இந்த எல்லாருக்கும் பெருமாள் இந்த குறையை தீர்த்து வைக்கிறார். முன்பு சுமார் ஒரு 30-40 வருஷ காலங்கள் முன்ன இங்கே பாத யாத்திரையாக வந்து தான் மலைக்கு போகிறதுன்ற ஒரு வழக்கம் வச்சுருந்தா. அப்போ எல்லாம் பெரிய குடும்பங்கள், ஜாயிண்ட் ஃபேமிலி, கூட்டு குடும்பமாக இருந்தாலும் அந்த வைபவம் நடந்தது. இப்போ தனித்தனியாக இருக்கிறதுனால அவள் வந்து பெருமாளை தனியாக சேவிச்சுட்டு பண்ணிட்டு போயிடுறான். அந்த திருப்பதி யாத்திரைன்னு கொடை எடுத்துட்டு மாலை வீதி பிரவேசமாக வந்து அந்த வைபவத்தில் அந்த மாதிரி ஒரு நடக்கிறதுன்னு ஒரு பద్ధதி இருந்தது. இப்போ நாளடைவில் மறைஞ்சி போச்சு. திருப்பதி கொடையை நம்ம கோயிலுக்கு வந்துட்டு தான் மலைக்கு போகும். இந்த மலைக்கு போகிற அன்றைக்கி லக்ஷ்மியாரம், சகசிராரெல்லாம் சாத்தி மலைக்கு கொடையை சமர்ப்பிக்கிறார். இங்கேயும் அந்த வைபவம் புதுசாக கொடை வருது. லக்ஷ்மியாரம் சாத்துருவாங்க. இருந்து தாயாருக்கும், தாயார் கருத்தில் வந்து இங்கே ஸ்ரீரூபமாக இருக்குது. அன்றைக்கும் பெருமாள்டேருந்து மலையிலேருந்து வந்து தாயாருக்கு வர மாதிரி பெருமாள்டேருந்து மாலையை கொண்டு போய் தாயார் சாத்தி ஸ்ரீகருடன் புறப்பாடு. அதுக்கு எப்படி பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஆட்சேபனை இருந்தது. ராணிக்கருடைய அரண்மனையில் கடைசி சொற்கள் வைகாவலாப்பா, வீராங்கனையா இருப்பா. இதெல்லாம் பட்சைகள் 2 பேரும் இருக்கிறதுனால இந்த மாதிரி கருடன், ஸ்ரீகருடன், ஸ்ரீ அனுமந்த வாகனம் பண்ணலான்னு நிர்தாரணம் பண்ணி இந்த வைபவம் நடந்துட்டுருக்கு. அன்றைக்கி சேரி தான் சாத்திரம். கம்பீரமாக இல்லாமல் கொஞ்சம் நளினமாக இருக்கும் கருட வாகனங்கள் போக்குவரத்துலாம். பஞ்சமி அன்னைக்கு தீர்த்தவாரி திருமலையில் திருச்சானூரில் சக்கத்தாழ்வார் ஏழ்றார், சுந்தராஜ பெருமாளுடைய சக்கத்தாழ்வார். இங்கே நம்ம சன்னதியில் சடாரி ஏழை பண்ணி தீர்த்தவாரி வைபவம். அதுக்கு மறுநாள் சந்தான கோபால அலங்காரம், சந்தான கிருஷ்ணன், யசோதா கிருஷ்ணன் இப்படி சொல்லலாம். இந்த குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த 2 நாளாக வந்து தம்பதியோடு வந்து சேவிச்சா சீக்கிரம் அந்த பாக்கியம் ஏற்படுறது. மங்களாதி வந்து சர்வகாரி அனுகூல பிராப்தி.